ஸோ கைஸ் ஆல்ட்ரேஷனான ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல, இப்போ கம்ப்ளீட்லி அந்த பிரச்சனையும் இல்லை, கியூர் ஆகிட்டு வந்துருக்காரு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு, எதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். அப்படியே அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒன்றும் இல்லை, அதாவது எனக்கு ஆக்சிடென்ட் ஆணுச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பாப்பா பிறக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆணுச்சு. இப்போ ஓகேவாயிட்டேன். அதோட டீட்டெயில் சொல்லிடலாம். நிறைய பேர் வந்து பயந்துட்டீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லிடலாம். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் பாப்பாவை தூக்கும்போது கையில் வந்து கட்டு போட்டிருப்பேன். இங்கெல்லாம் தையல் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? கட்டு போட்டிருப்பேன். அப்புறம் காலில் கையில் நேற்று ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன்ல, அதுதான். சரி, அது ஏன் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து இப்போ வந்து ரீல்ஸ் போட்டேன் அப்படின்னு. அதாவது நான் ஆக்சிடென்ட் ஆணுச்சுன்னு போடல, ஆக்சிடென்ட் ஆயிருந்துருச்சு அப்படின்னு தான் போட்டிருந்தேன். ஓகே, எப்படி ஆக்சிடென்ட் ஆணுச்சுன்னு சொல்கிறேன். 80% பக்கமாகவே என் தப்பு தான். நான் வந்து அப்படி இடுப்பில் கை வைக்கிறேன்ல, அந்த மாதிரி கையில் வச்சு ஒன் ஹேண்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். மலையில் வந்துட்டு இருந்ததுனால டக்குன்னு டாக் கிராஸ் ஆகும்போது என்ன பண்ணேன், இந்த ஹேண்டில் பார் வச்சு இப்படி வச்சு அழுத்தினோடனே வண்டி இப்படி ஸ்கிட் ஆகிடுச்சு நம்ம ஜெரி பைக்கில். அது அப்படியே இழுத்துட்டு போனதுனால நான் ஸ்லிப்பர் போட்டிருந்தேன். எப்பவுமே ஷூ போட்டுட்டு தான் பைக் போடுவேன்னா, ஆனால் ஹெல்மெட் போட்டிருந்தேன். இன்கேஸ் நான் அந்த ஹெல்மெட் போடலின்னா இந்த இடத்துல அந்த வீடியோ நேற்று நைட்டு போட்டு இப்படின்னு நவுத்திக்கிட்டே இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ரைட்லாம் பண்ணினா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போடுங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்னா ஹெல்மெட் போட்ட ஒரே ரீசன்